அப்படின்னா எப்படி இருக்கும்? தினம் நைட் எங்களுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு மேடம் யார் என்ன எதுவும் கேட்டு கொடுக்க கேரளா புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் சில வினாடிகளில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க போகிறது. வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க போகிறது. சம்பவத்தை நேற்று ஃபுல்லாக அதுதான் மட்டும்தான்டா. எல்லாம் ஸ்க்ரோல் பண்ண அந்த இதுதான் வருது. நேற்று நைட்டு பூராமே அதுதான். சரி, நேற்று எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்க மேலே பஞ்சாயத்து? 4:30 மணிக்கு நடந்துச்சு. போஸ்ட் போட்டது 4:30 மணிக்கு தான். போஸ்ட் போட்டது 4 மணிக்கு தான். 4:30 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அதான் போஸ்ட். பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல. இவங்க உங்க வீடு தேடி போனது கரெக்டா தப்பான்னு தெரியல. உங்களுக்கு இதை பத்தி என்ன இருந்தா கமெண்ட் சொல்லுங்க. ஆனா இவங்களை பத்தி பேசுறதுக்கே இப்ப பயமா தான் இருக்கு. எங்க நம்ம வீட்டுக்கு வந்துட போறாங்க. நீங்க தமிழ்நாட்டிலே என்ன சார் 2 பஸ்ஸஸ்க்குமே வந்துட்டு வாங்கி ஒரு வாரம் கூட ஆகுங்க. காலையில் ஓட்டுறேன் பூரா பேருமே ரேஸ் பண்ணியே ஓட்டுறாங்க. டைமிங்கில் கீர் மாற்றி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. காலையில் நீங்கள் எத்தனை மணிலேருந்து எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணுவீங்க? 5:55 வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படி வந்து லைட்டாக வந்து எட்டி பார்க்கணும். சரிதா? வாய்ப்பு கிடைச்சா ஏறணும்னு நினைக்கணும். இல்லையா வாய்ப்பு இல்லை, 2 டூலர் போகுது பின்னால் போகலாம். அந்த புரியுதா? பட் அது 20 அடிக்கு பின்னால் நின்று எட்டி பார்க்கணும். ஓவர்டேக் பண்ண முடிவு பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஒரே மிதி எக்ஸைட்டில் ஏறி நின்றணும். சரவணா நாளைக்கு சிட்டி வேலையை வந்துடுங்க. ஓப்போ நல்லா சொல்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் இருக்கு, அங்கேயே வந்துடுவாங்க. அங்கேயே வந்துடும். இல்லாட்டி ஆஃபீஸ் தாண்டி லெஃப்ட் சைடில் க்ரீன் பேக்கரி இருக்கும். அந்த மெனி போட்டு அங்கே வாசலில் வண்டி நிறுத்திட்டே பிரச்சனை இல்லை. லெஃப்ட் 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 நீங்கள் பால்கனியாக தான் இல்லை அவன் தான் அழுத்தணும். அவன் தான் அழுத்தணும். நான் இப்போ எழுத்துறேன் பார்க்குறியா? இப்படி எழுத்துறேன் பார்த்தீங்களா? இல்லை ராஜா ஓகேத்துங்க பையனா பையன் நின்றுருக்கேன். மப்பிளையே போகிறது. இங்கே ஒரு வண்டி நிற்கிது. இந்த வண்டியை தாண்டி பின்னால் எல்லா வண்டியும் வரணும். இந்த வண்டியை தாண்டி எல்லா வண்டியும் வரணும். எப்போ வண்டி இறங்கி இருக்குல்ல? இது வரைக்கும் ஆச்சு. இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு. சொல்லவே இல்லை. இல்லை நம்ம அங்கே வரதில்லை. அங்கே வரது தவிர்த்துட்டோம். அவ்வளோதான். அன்னைக்கு கடைசியாக நீங்கள் ஒரு 25 பேர்த்துக்கு போட்டிங்கல்ல, அன்னைக்கு வந்தால் தான் கிரவுண்டுக்கு. ஏன் வரதில்லை? அவர் தான் வராரு. அவர் நமக்கு அது செட் ஆகலை. நமக்கு டைமிங் செட் ஆகாது. அதனால் நீங்கள் ஜாலியாக கிளம்பி வச்சுருக்கு. ஏன் அவருக்கான இன்னைக்கு நேரம் வந்துருப்பா? அவர் வரக்கானா அதைச்சு நம்ம ஓப்பன் போகலான்னு ஓப்பன் பண்ணல. ஓ அப்படியா? அவர் என்ன நம்ம ஆஃபீஸ் தானே இது? இல்லை அவர் கான்டாக்ட் போட்டுக்காரா? நம்ம ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸ் தான். அவர் டிரைவிங் சொல்லி கொடுக்க வர்றாரு. என்னால் இங்கே வர முடியாதுல்ல கிளாஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால நான் வந்து இறக்கி விட்டுது. அங்கேயே 50 பேர் இருக்காங்க. சும்மா இருக்குண்ணா. இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் விட்டுட்டோம்னா அடுத்த கிளாஸே இல்லை. என்ன சொல்கிறீங்க? சும்மா இருக்கு. கற்பக விநாயகர் அப்படி ஒரு சம்பவமா? கிளாஸ் இல்லை. இந்த லீவ் இல்லைல்ல. இங்கே அப்படி தான். எவ்வளோதான் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை பிக்கப் பண்ணி இறக்கிவிட்டே வேலை முடியுது. அதாவது எனக்கு 4 பேர் அவ்வளோ முடிச்சிட்டேன். இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணுமே நான் அங்கே இருந்து அப்படியே சுற்றிட்டு வரேன். வேறு வழி இல்லாமல் சுற்றி வரீங்க. ரைட் ரைட். சரி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ அப்படியே போகுது போயிட்டு. உங்கள் பையனா? இல்லை, அவர் இவருடைய பிரதர். டிரைவிங் கிளாஸ். பிரதரா? ஐயோ, அவருக்கும் டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்காருங்க. சார் கற்றுக்கிட்டீங்களா சார்? 5 கீர் அசால்ட்டாக போடுறான். இன்னும் இந்த சீட்டு நல்லா அகலமாக இருக்குது. இந்த சீட்டு இந்த வண்டியில் அகலமாக தான் இருக்கும். இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். 6 பேர் தாராளமாக உட்கார வைக்கலாம். 6 பேரா? நான்
ஒன்று பின்னால் 2 அவ்வளோதான். இல்லை நம்ம டூர் போனோம்னா இதோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனை எடுத்துக்கங்க. 7 பேர் உட்காரலாம். பரவாயில்லையே. 1 2 3 உட்காரலாம். ஆ சென்டர்லையும் 3 உட்காரலாம், பேக்கில் 2 உட்காரலாம். இப்போ நான் 3 இருக்காரு. ஆமாண்டா, ஒரு சீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம்டா. 1 2 இன்னும் ஒரு ஆள். இந்த சீட்ல 3 இல்லை, டிரைவரோட சேர்த்து 3. அவர் என்ன நினைச்சா தெரியுமா, இந்த சீட்ல மட்டும் 3. கோ ப்ளஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே வெறும் கோ, அது கோ ப்ளஸ். பிரச்சனை இல்லை, தாராளமாக போகலாம். 6 பேர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகலாம். சரி ரைட்டு. சரி நீங்கள் போய் கிளாஸை கூட நான் போய் ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே ஓகே, பை 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 பை. நேற்று வேற டயர்டு. சரி ரைட்டு, ஓகே. போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அப்போ மாட்டிடுச்சு. சரி மாட்டிக்கிட்டேன். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா, எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. போகலாம். அங்கே பார்க்குறத விட இந்த காரை ஒட்டி நம்மளால் போக முடியுமான்னு பார்க்கணும். சரியா, மிரரில் அதை பார்க்குறதுக்கு இந்த காரை ஒட்டி போக முடியுமா, போகலாம். கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் பற்றியா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதில்ல. நீங்கள் வண்டி இல்லையா? ஆமாம், லெஃப்ட் நிற்பான்னு நினைக்கிறேன். காணுமே அவனை. என்ன பண்ணாத? சரி பரவாயில்ல. தங்கம் எங்கே ராஜா? பேக்கரிக்கு பின்னாலேயா முன்னாலேயா? ஓகே ராஜா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டான். இந்த அக்கா இன்னைக்கு லீவா? அதுக்கு மேலே இன்னைக்கு லெஃப்டே போய் ராக்கி வேலை போயிடலாம். லாக் எடுத்துடுறா. அதுவே லாக் ஆகிடுச்சு. இதே லாக் ஆகாது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கோம். நீ அவரை விட்டுடுற. போனால் போகிறோம், போகாட்டி போகிறோம், நமக்கு என்ன? நம்ம போக வேண்டியதான். நம்மள்ட்ட இன்னும் 4வது கீர் இருக்குது, 5வது கீர் இருக்குது. நமக்கு இன்னும் இங்கே வேலை இருக்குது. சரியா, அவர் போனாலும் சரி போகாட்டும் சரி, பின்னால் குத்தி வச்சு உட்காந்தாலும் சரி, அது நமக்கு தேவையில்லை. போயிட்டே இருக்க வேண்டியது. உங்களுடைய வேலை என்ன? இங்கே நான் கரெக்டான ஸ்பீடில் போகிறேன், அவ்வளோதான். உனக்கு என்ன ஓவர்டேக் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோ, இல்லையா அமைதியாக பின்னால் அவ்வளோதான். பட் நீ 5வது கீர் போட்டுக்கணுங்களா? நீ 60 போயிட்டு இருக்கிறேன். காசாகி வாங்கிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணேன், நீங்கள் தான் எடுக்கல. ஆமாம், நான் செல்லு நேற்று ஃப்ளைட் மோடில் போட்டேன், நீ கூப்பிட்டு தெரிஞ்சு. எனக்கு தெரியும் கார் சேவை வாங்கி, எனக்கு தெரியும். நீ கேட்டனே முடிச்சுட்டு அவனை கொடுத்துருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்டேன்னு அருமையாக கொடுத்தாரு. சப்பு சப்பு நின்றா போட்டாரு. கேட்டேன்னு என்ன கொடுத்தாரு தெரியுமா? கூட்டு போய் வேலை செய்கிறாங்க. அப்படியா? உன்னையும் வேலை வாங்குறாரா? இது வந்து வீடியோ எடுத்து போட்டு விட்டுட்டா யூடியூப்ல. குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. என்கிட்ட சொந்த கம்பெனி சொந்த கம்பெனினா குழந்தை பசங்களை வேலைக்கு வைப்பாங்க. வேலைக்கு என்னோட கம்பெனியில் அப்படி நம்ம கம்பெனி எவ்வளோ வேணாலும் வர சொல்லலாம். என்ற கம்பெனி நான் அப்படிங்கிறது என்ற கம்பெனி நம்ம எதுவாடா டே? பிடிச்சி
என அவரே சொல்கிறார். இதனை பார்த்த பலரும் அப்போ யானை பலம் தரும் யானை கபளம்னு வச்சு வைக்கிறீங்க என கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் இந்த யானை கபளம் என்பது ஜிம் செல்பவர்களுக்கா என கேட்டார். இல்லை, இதை நேரம் சாப்பிடலாம் என கூறிய ராஜாவும் மற்றொரு வீடியோவில் இதை சாப்பிட்டுவிட்டு ஒர்க் அவுட் செய்தார். இன்னும் அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் என பேசியுள்ளார். இதனால் இதனை பார்த்து என்னையும் மாற்றி மாற்றி பேசுகிறார் என கருத்து தெரிவித்து வந்தனர். எல்லா வயதினரும் தாராளமா எடுக்கக்கூடிய ஒரு உணவு பட்டம் தான் சாப்பிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதிகமா பண்ண முடியும். வேலையில நம்ம இன்னும் ஆக்டிவா செல்றோம். சமாளிச்சு மட்டும் போய் உட்கார்ந்தானே இல்லையா? இன்ஸ்டன்ட் ஆக்டிவ். என்னதான் அடி வேணா நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கடா கெத்தா. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு என்பது போல ராஜா வருண் பீமவாலி என்ற பொருள் நம்மிடம் உள்ளது. உடல் எடையை குறைக்கும், கொழுப்புகளை குறைக்கும் என வாயில வந்து ஊட்டி விட்டுருக்காங்க யானை பழத்துல. வீடியோ ஒன்றில் பேசிய ராஜா வருண் சிறுதானியங்களால் உருவாக்கப்பட்ட இந்த வாழையை ரிசல்ட் வேற லெவலில் உள்ளது. இதில் கால்சியம் அதிகம், அயோன் அதிகம், 2 கிராம் தான் கார்போஹைட்ரேட், 1.2. நேற்று பூரா இவரது மட்டும் தான் வீடியோ, வேற யாரும் கிடையாது. வெளுத்து போடுதா ஆனாலுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்க எல்லாம் சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அகட்சியமான பற்றியோ யாரை சும்மான பற்றியோ இந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆட்களை பற்றி யாரை பற்றி எழுதினாலும் இந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆட்களை பற்றி யாரை பற்றி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். அதுக்குள்ள சேப்பாக்கம் தொகுதியில் 21 தபால் முன்னிலை. யாருன்னா திமுகவா? குழந்தைங்களுக்கு நீச்சல் கத்து கொடு. என்னடா இவரு டிவிக்கு ஏதாவது நிற்கிது ஏதாவது ஒன்லையாவது? இனிமேல் தான் வரும். இல்லை சும்மா ஒன்று உண்டு. தமிழக மக்கள் அனைவரும் अस्सलाम वालेकुम. வணக்கம். மூவி आपके फोन के साथ आने இந்த ஃபோனை தள்ள இது மட்டும் தான் வரும் பாரு. ஆனால் இந்த அக்காவே வச்சு செய்கிறாங்கடா நெட்டிசன். அவன் ஓவரா வாய் பேசுறான். நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்தீங்க? பார்த்தேன் 9 வீடியோ அது கரெக்டாக சரியான வச்சு பேசுறான். இவர் பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலை. தமிழகத்தில் வாக்கெடுப்பு தொடங்கியது முதல் தகவல் வந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் 75 தபால் வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராஜகுமாரன், உங்கள் கூடுதல் தகவல் என்ன? இப்பொழுது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவுகள், அதாவது வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதல் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரமாக சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் இறங்கியிருந்தார் எம்எல்ஏ. அவருக்கு எதிராக சென்னையிலே போட்டியிட்டு இருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர். போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நபர் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 75 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். பக்காவா பிளான் பண்ணி அடிக்கணுன்ற எண்ணத்துல மட்டுமே தான் போயிருக்கிறாங்க. நெல்சன் அந்த இடத்துல அவங்க அண்ணன் எவ்வளவு பொறுமையா பேசியிருக்காங்க பாருங்க. நெல்சன் எந்திரிக்கிறாரு, எந்திரிக்கும் போது அவர் வந்து அந்த மலை மாற அவர் தள்ளி விடுறாங்க. அப்போ கூட நம்மளை தள்ளி விட்டவங்க யாரா இருந்தாலும் அடிக்க கொண்டு போவாங்கல்ல, அப்போ கூட அடிக்காம பொறுமையா பேசிட்டு அதுக்கப்புறமும் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. வயசானவங்க இருக்கா, பொம்பளை தான் இருக்கான்னு அவரு வந்து டபுள் இவ்வளவு பாடி புள்ளி பாய்ச்சி போறாங்க. அப்புறம் விடுவானா தம்பி முன்னாடி அண்ணன் அடிச்சு அண்ணன் பார்த்துட்டு போனா அதான் முடிச்சு வெளுவன்னு வெளுத்துட்டாங்க. நீ மட்டும் அவனை நல்ல இடத்துல மாட்டிட்டு இருக்கும். இன்னைக்கு உன் நிலைமை உள்ளே மோசமா இருந்திருக்கும். இதுக்கும் வந்து முட்டு கொடுத்துருக்கீங்களா? அது என்ன உண்மைதான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா வச்சு நூறுக்கு இருப்பானுங்க. பேசிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு முட்டு கொடுக்க தப்பே இல்லை அப்படின்னு. சாட்டெல்லாம் விஜய் பேசுற பேச்சுக்கு விஜய்க்கு இல்லாத ஃபேன்ஸா, விஜய்க்கு இல்லாத ஆள் பலமா நினைச்சிருந்தால சாட்டை வெளியில தர முடியுமா? அவங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட நினைக்கல. சாட்டை கடந்து போயிட்டு இருக்காங்க. சாட்டை அலுவலகம் எடுத்துட்டு போறேன், ப்ராடக்ட் சரியில்லை, அதுக்கு சரியான வந்து ஒரு சொன்னா அலுவலகம் எடுத்துட்டு
மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி தற்போது கோவையை பொறுத்த வரைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில நேருக்கு தெரியுங்களா? நேர் கடைசி மேலே விட்டு நீ மாற்றி எதிர்பார்த்துருந்தா அது சிரமம். இது ஒரு 6 மாதம் வந்து வச்சுக்கோ, ரோட்டையே வெறுத்திருப்பேன். அதான் தெரியும். ஒரு வாட்டி வந்திருக்கேண்ணா. ரோடு தெரியும். பசங்க தான் வராது கடைசியில் தான் வரும். நம்ம ரோட்டில் இருக்கும். இன்னும் ஸ்பீடாக வரன்றது முக்கியம் இல்லை. வந்த ஸ்பீடில் நம்ம ரோட்டில் ஓட்டமாங்கிறது தான் முக்கியம். ஸ்லோ பண்ணலாமா? கீரை கம்பெல்லாமா? ஏன் கேட்குறேன். இப்படி ரொம்ப போய் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். இல்லை கரெக்டாக 50 போயிட்டு இருக்கோம். அதான் ஸ்லோ பண்ணிட்டு இப்போ தான் ஸ்லோவாகுது. பட் தேர்ட் கியர் போட்டு என்ன சர்வேர் தான் போட்டு வச்சா நான் போட வரலையா? அடுத்த காசு கரெக்டாக வேலை செய்யலாம். நல்லா இருப்பா சொல்றேன். எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கேன்? கோட்டை வந்து தேவையில்லை. ஆனால் கொண்டு வந்து அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திருத்தல வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் விஜய் வாகனத்தை பிடித்தொடர்ந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். என்னைக்கோ கொடுக்க வேண்டியது இன்னைக்கு தான் அந்த எச்சரிக்கையை காவல்துறை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம் விஜய் அவர்களும் சொல்லி மறந்து விட்டார். வராதீங்க பின்தொடர்ந்தால் அவர் போகும்போது அவர் வாகனத்துக்கு பின்னாடி ஒரு 100 பேர் பைக்ல போறாங்கல்ல, அந்த கலாச்சாரத்துக்காக அவர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பல முறை சொல்லி ஓடிச்சு போயிட்டாரு வராதீங்கன்னு. இந்த முறை முன்னாடி கொடுத்துருக்க வேண்டிய எச்சரிக்கையை காவல்துறை கேள்வியோட நான் 51 பேர் செத்துருக்க மாட்டேன். டக்குனு வளைக்கக்கூடாது. டிஃபரெண்ட் இல்ல இது வந்து வாகனத்தை பின்தொடர்ந்த விஷயம். வாகனத்தை அப்ப பின்தொடர்ந்து வந்தவங்களே ஆயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு கரூர். That is also one of the reason. ஏமாமா டிஎம்கேக்கான தான் வருவாங்க மாமா. போதான் மாமா மாறும். ஆமாம் வந்துடும். எல்லாம் போட்டுருக்கு. எங்கே இருக்கீங்க? நான் இல்லை, நான் டிரைவிங் கிளாஸ் இருக்கேன். வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஒன்று ஃபேஸ்புக் போட. ஏன்னா பெரம்பலூரில் மட்டும் அவர் லீடிங் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. லெஃப்ட்டு திரும்ப வச்சுக்கோம். பெரம்பலூர் மட்டும் அவர் லெஃப்ட் திரும்ப இது லீடிங் வந்துட்டாங்க. ஆமாம் வந்துடும். ஃபுல்லாக நம்ம ரோடு திருப்பூருக்கு யோசிக்கக்கூடாது. அதை நான் இன்னும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் ஃபோன் பேசிட்டு தான் நான் 2 நிமிஷம் தருவேன். நீ திருப்பினா தான் அங்கேருந்து வரவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க மெயின் ரோடு அது. நம்ம சந்துக்குலேருந்து வெளியே வரோம்.